Bonjour mes amis, comment allez-vous? Hi friends, how are you all? நான் லாஸ்ட் வீக் போட்ட வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. வேர்ப்ஸ் நல்லா கற்றுட்டு இருப்பீங்க. என்னுடைய ப்ளாகும் செக் பண்ணியிருப்பீங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கண்டினியூஸாக நீங்கள் ப்ளாக் செக் பண்ணுங்கள். அதில் நான் நிறைய வேர்ப்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். மீனிங்ஸோடு இருக்கிறதுனால உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வீடியோவில் வந்து ஃபுல்லாக அதே மாதிரி நான் மீனிங்ஸ் வந்து கொடுக்க முடியாது. அதனால தான் உங்களுக்கு ஈஸி பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இதை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் மீனிங்ஸோடு படிக்க வந்து ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் ஃப்ரெஞ்ச் படிக்கிறீங்க, கமெண்ட்ஸில் அனுப்புறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஜோஜோ தாஸ். இன்னைக்கு நம்ம படிக்க போற வேர்ப் என்னன்னா இன்ட்ரெஸ்டிங்கான வேர்பு தான் எம்ஏ. எம்ஏன்றது என்ன மீனிங்னா டு லவ், டு லைக் என்ற மீனிங்கை குறிக்கும். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா தனித்தனியா இருக்குது, டு லவ், டு லைக் அப்படின்னு. ஆனால் ஃப்ரெஞ்சில் இது ரெண்டையும் சொல்றதுக்கு ஒரே ஒரு வேர்பு தான் எம்ஏன்ற வேர்பு. இப்போ இந்த வேர்பை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். எம்ஏன்ற வேர்பை பார்க்குறீங்க. இது என்னத்துல முடியுது? அர்ல முடியுது. அப்போ உங்களுக்கு இது நல்லா தெரியும் ஃபர்ஸ்ட் குரூப் வேர்பு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதே சமயத்தில் ரெகுலர் வேர்புன்றதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இது வந்து உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கணுன்றதுக்காக தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அர்ல முடியுது. அதே சமயத்தில் இது ஃபர்ஸ்ட் குரூப் வேர்பு. இப்போ இதை வந்து நம்ம கான்ஜுகேட் பண்ணும் போது டெர்மினேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம், என்ன டெர்மினேஷன் சொல்லிட்டு. ஷிபர் எஸ் ஓஎன்எஸ் இசட் என்டே ஷிபர். இந்த டெர்மினேஷன் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து கான்ஜுகேட் பண்ணி எழுதிடலாம். இப்போ நம்ம இந்த வேர்பை வந்து ஃபுல்லா கான்ஜுகேட் பண்ணலாம். J'aime, tu aimes, il aime, elle aime, on aime, nous aimons, vous aimez, ils aiment, elles aiment. திருப்பி நீங்க இதை சொல்லி பாருங்க, ஈஸியா உங்களுக்கு வரும். டெர்மினேஷன் நல்லா பார்த்துக்கங்க. அப்ப நம்ம ஈஸியா இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். j'aime, tu aimes, il aime, elle aime, nous aimons, vous aimez, ils aiment, elles aiment. இப்போ எம்ஏன்றத வேர்பை வந்து பார்த்தோம் இல்லையா? இது வந்து டு லவ், டு லைக் அப்படின்ற மீனிங்கை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இப்போ இதில் இம்பார்ட்டண்ட்டாக இப்போ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா je t'aime அப்படின்னு சொல்லணும். இதில் லிட்ரலாக வந்து யூவை வந்து நீங்கள் je aime toi அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. j'aime toi அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? je t'aime அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அந்த தேன்றது யூன்றத குறிக்கும். இப்போ எம்ஏன்ற வேர்பை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். j'aime le pomme, j'aime le chocolat, il aime le pomme, il aime le chocolat. இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். j'aime le soleil, il aime la musique, elle aime
la plage. Nous aimons les vacances. என்னுடைய blog வந்து ரெஃபர் பண்ணுங்க. அதுலயும் சில verbs வந்து நான் கான்ஜுகேட் பண்ணி வந்து கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு சின்ன சின்ன சென்டென்சஸ்லாம் ஃபார்ம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். Thank you for watching this video. Please subscribe to Jojoe Dasse. Dream it, wish it, and do it.